ஒரு துளியும் ஈவு இறக்கம் இல்லாமல் எங்கே தொட்டால் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பதறும், அந்த பொதுமக்கள் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீதே கோபம் வரும் அப்படின்னு நீங்கள் எந்த கேல்குலேஷன் போட்டாலும் சரி. ஆனால் அந்த கேல்குலேஷன்லாம் கடந்து பொதுமக்கள் மீது கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இரக்கமற்ற ஒரு அரக்கத்தனமான குணம் இருக்கு இல்லையா, இந்த குணம் தான் அந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கு வந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தாக்குதல் வந்து எப்போ வேணால் நடந்திருக்கலாம், எதாச்சியாக கூட நடந்திருக்கலாம். ஏன் குறி வச்சு நடந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டு மிக முக்கியமான விஷயம். ஒரு நாடு வான்வெளி தாக்குதல் நடத்துது, அதுவும் உள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இன்புட் அப்படிங்கிறது மிகவும், அதுவும் குறிப்பாக கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் இன்புட் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானை நீங்கள் எந்த விதத்தில் வேணால் குறைச்சி மதிப்பிடலாம், அவங்களுடைய உளவு அமைப்பை மட்டும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த உளவு அமைப்பு தான் இதற்கு பின்னணி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்தியா மீது இந்த கிராஸ் பார்டர் டெரரிசமாக இருந்தாலும் சரி, உள்ளே வந்து இவங்க தீவிரவாதிகளை அனுப்பி ஒரு பேடித்தனமாக அவர்கள் நடத்திய தாக்குதலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஐஎஸ்ஐ அப்படிங்கிற நாசக்கார உளவு அமைப்பு தான் இருக்குது. ஸோ அந்த உளவு அமைப்பு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கும் அப்படிங்கிறது மிக திட்டவட்டமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மிக குறிப்பாக ஆப்கானிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் இங்கே இந்த ஐஎஸ்ஐயோடைய அந்த கிரவுண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் நெட்வொர்க். அப்போது இவங்க டைரெக்டாக அந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட்டர்ஸை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இவங்க திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கோழைத்தனமான தாக்குதல் அப்படின்னு உலக நாடுகள் வந்து இதை கண்டிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்து விட்டது. மிக குறிப்பாக இவர்கள் யாரை வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த ஒரு பிளேம் கேமை காமிச்சிட்டு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அதுவும் வந்து என்ன வேணால் அவங்க நாட்டுக்குள்ளே போய் ஊடுருவி என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஏஷியன் ஆர்டரையே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவமாக மிக நிச்சயமாக மாறப்போகிறது.